அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ண வீக்லி ப்ராஜெக்ட ஃபஸ்ட் எக்ஸாம் 2025 பேட்ச்ட ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் லேசாக இருந்திக்கும்னு நம்புகிறேன். அதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து புதிய விஷயங்களை வந்து படித்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் கேள்விக்கு டிரெக்டாக போவோம். இதுக்கு பிறகு இதே மாதிரி வீக்லி எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மந்தில் வந்து இன்ஷா அல்லாஹ் இதோட சேர்த்து இன்னும் 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கும் இது மாதிரியே டிஸ்கஷனை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து டிரெக்டாக போவோம். ஓகே, n = 4 n = 4ம் l = 1ம் ஆகுடைய சக்தி சொட்டுகளுடைய சாத்தியமான அணு ஒழுக்குகளின் எண்ணிக்கை. சரி, இது வந்து சக்தி சொட்டு சம்பந்தமான கேள்வி. n = 4, அதாவது பிரதான சக்தி மட்டம் 4. அடுத்தது வந்து L வந்து 1ஆம். சரியா, L 1ஆம். அப்போ L வந்து என்ன, உபசக்தி மட்டங்களை குறிச்சும். உபசக்தி மட்டங்கள்னா L = 0ன்றது வந்து S உபசக்தி மட்டத்தை குறிச்சும். அதே மாதிரி L = 1ண்டா P உபசக்தி மட்டம், L = 2ண்டா D உபசக்தி மட்டம், அதே மாதிரி L = 3ண்டா F உபசக்தி மட்டத்தை குறிச்ச போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து சொல்லிக்கு 4 பிரதான சக்தி மட்டம் 4ம் L = 1. அப்போ 4P அணு ஓபிட்டலில் தான் செல்ல வராங்க. சரியா, ஓகே. அப்போ 4P உபசக்தி மட்டத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்டா. சரி, அப்போ 4Pயில் வந்து பார்த்தோம்டா, Pயில் பொதுவாக 3 ஓபிட்டல் வரப்போகுது. 3 ஓபிட்டல் வரும். சரி, அதோட நான் எக்ஸ்ட்ராவாக விஷயங்கள் சொல்கிறேன். ML பார்த்தோம்டா, அதாவது காந்த சக்தி சொட்டம் பார்த்தோம்டா, பெருமானம் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் போகும். ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா 3 ஒழுக்குகள் வந்து எதுக்கு வரும்? n = 4க்கும் L = 1க்கும் சாத்தியமான அணு ஒழுக்குகளுடைய எண்ணிக்கையாக காணப்பட போகுது. அப்படி பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு வந்து வரும். அடுத்தது 2வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது நீருடன் இருவழி விகார தாக்கத்துக்கு உட்படும்? இருவழி விகார தாக்கம்டா வளமையாக நோமலாக வந்து ஒரு தாக்கம் நடக்கக்குள்ள 2 தாக்கிகள் தாக்கம் விடுறாண்டா, இல்லை ஒரு தாக்கி வந்து உச்சியேற்றப்படும், மற்ற தாக்கி வந்து தாழ்த்தப்படும். சரியா, அப்படி தான் அந்த தாக்கம் வந்து நடக்க போகுது. ஆனால் இங்கே இருவழி விகார தாக்கத்தில் வந்து ஒரு சேர்வை வந்து ஒரே நேரத்தில் உச்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுறதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இருவழி விகார தாக்கம். சரியா, ஒரே நேரத்தில் உச்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுறதை தான் நாங்கள் சொல்லுவோம் என்ன? இருவழி விகார தாக்கம். சரி, அப்படி வந்து தாக்கம் என்னான்னு கேட்குறாங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டாக தந்திரது என்னன்னா SO3 தந்திராங்க. நீரோட தாக்கினண்டா வலிமையான அமிலமான H2SO4 விளைவாக கொடுக்கக்கூடியது. வலிமையான அமிலமான H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட்டை வந்து விளைவாக கொடுக்கக்கூடியது. அப்போ இது வந்து இருவழி விகார தாக்கமா? நான் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் உச்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுதா? இல்லை. அப்போ இது வராது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. அடுத்தது PCl3 நீரோட தாக்கினா H3PO3யும் அதோட HClலும் வரும். சரியா, H3PO3யும் HClலும் வரும். இங்கேயும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் உச்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படல. அடுத்தது இதோடய நான் சேர்த்து எழுதுகிறேன். PCl5 வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எழுதுகிறேன். லிமிட்டட் நீர், அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட நீரோட போட்டேன்டா POCl3யும் HClலும் வரும். அதே மாதிரி PCl5ம் நல்ல மிகைய போதிய அளவு நீரை போட்டோம்டா H3PO4வும் HClலும் வரும். H3PO4வும் HClலும் வரப்போகுது. சரி, அப்போ 2வது ஆன்சரும் வராது, அதுவும் இருவழி விகார தாக்கத்துக்கு உட்படல. அடுத்தது 3வது பார்ப்போம். கார்பனீரோக்சைடு நீரோட தாக்கம் அடைஞ்சேன்டா கார்போனிக் ஆசிட் வரும், H2CO3. சரியா, இது ஒரு வழி தாக்கம் இல்லை, இது ஒரு மீளும் தாக்கம்.
கார்போனிக் ஆசிட்ன்றது ஒரு மின்னமிலம். அது வந்து பகுதி அளவில் அயனாக்கமடையும். மறுக்கணும் இது H2CO3 வந்து எப்படியானதுண்டா பகுதி அளவில் அயனாக்கமடையக்கூடியது. எப்படி அயனாக்கமடையும்? HCO3 மைனஸ் ஆகவும் H+ ஆகவும் அயனாக்கமடையும். சரியா? இப்படி அயனாக்கமடையக்கூடியது. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கேயும் என்ன இருவல் விகார தாக்கம் மாதிரி ஒன்றும் நடக்கலை. அடுத்தது NCl3 NCl3யும் H2Oவும் தாக்கினண்டா NH3யும் அமோனியாவும் HOClலும் விளைவாக வரப்போகுது. இது ஒரு ஸ்பெஷலான தாக்கம். NCl3 வந்து நீரோட தாக்கக்குள்ள அமிலமும் காரமும் ஒரே சேர்வையில் வாருது, ஒரே தாக்கத்தில் வாருது வந்து இது ஒன்று மட்டும்தான் நீங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான தாக்கம். இதை வந்து நோட் பண்ணிக்குவோம். சரியா? இது வந்து காரம், இது அமிலம், ரெண்டும் ஒரே தாக்கத்தில் வருது. ஓகே, அடுத்தது NO2 சரி, NO2 நீரோட தாக்கினா தாக்கினாண்டா HNO2வும் HNO3யும் வரப்போகுது. HNO2வும் HNO3யும் வரும். HNO2 வந்து இங்கே ஒட்சியேற்ற நம்பர் வந்து என்ன +3 காணப்படும். இங்கே HNO3 +5 வரும். இங்கே NO2 +4 வரப்போகுது. சரியா? அப்போ பாருங்கள், இங்கே தான் +4லேருந்து ஒரே நேரத்தில் ஒட்சியேற்றலுக்கு முற்பட்டிக்கு தாழ்த்தலுக்கு முற்பட்டிக்கு, அப்படி தானே? அப்போ வந்து இங்கே வந்து 5th ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரும். அப்போ இருவல் விகார தாக்கத்துக்கு உட்படுற ஒரே ஒரு தாக்கம் வந்து 5வது ஆன்சர் மட்டும்தான். சரி, ஓகே. அப்போ 5வது விடை சரியான விடையாக காணப்படும். சரி, அடுத்த 3வது கேள்வி. மிக இழிவான முனைவு இயல்பை காட்டக்கூடிய மூலக்கூறு பின்வருவனவற்றுள் எது? இழிவான முனைவு இயல்பு. சரி, முனைவுத்தன்மை வந்து வாரத்துக்கு முனைவுத்தன்மை இல்லாததுக்கு பார்ப்போமே. முனைவுத்தன்மை இல்லாததுக்கு இல்லாமல் காணப்பட்டதுக்கு வந்து உள்ள கண்டிஷன்ஸை பார்ப்போம். சரியா? 2 அணு உள்ள மூலக்கூறுண்டா அந்த 2 அணுக்களும் எப்படி காணப்படணும்னா சமனான மின்னெதிர்த்தன்மை கொண்டதாக காணப்படணும். இல்லாட்டி ஒத்த அணுக்களாக காணப்படணும். உதாரணமாக O2, F2, Cl2, Br2, I2 அப்படியான சேர்வைகள் வந்து என்ன ஈரணு மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யும்? முனைவற்றதாக காணப்பட போகுது. அதே 3 அல்லது 3க்கு மேற்பட்ட அணுக்களாக காணப்பட்டாண்டா, 3 அல்லது 3க்கு மேற்பட்ட அணுக்களை வந்து கொண்டதாக காணப்பட்டாண்டா அந்த சேர்வை முனைவற்றதாக காணப்பட்டதுக்கு 2 கண்டிஷன் பூர்த்தி செய்யப்படணும். ஒன்று என்னாண்டா, அந்த மைய அணுவை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் வந்து ஒத்ததாக காணப்படணும். சரியா? மைய அணுவை சுற்றி உள்ள மூலக்கூறுகள் வந்து எப்படியானதாக காணப்படணும்? ஒத்ததாக காணப்படணும். அதோட 2வது கண்டிஷன் என்னாண்டா, அந்த மைய அணுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஷேப்ண்டா அந்த வடிவம் வந்து எப்படியானதாக காணப்படணும்? சமச்சீரானதாக காணப்படணும். தலமுக்கோணம் இல்லாட்டி நேர்கோடு, நான்முகி அப்படியான சமச்சீரான வடிவங்கள் வரலாம். அதே கோண, முக்கோண, கூம்பக அப்படியான வடிவங்கள் வரையலாம். ஏன்டா அது வந்து என்ன சமச்சீரற்ற வடிவங்கள். அப்போ இப்படியான வடிவங்கள் வந்து வரையலாம், இப்படியான வடிவங்கள் வரலாம். சரியா? ஓகே. அப்போ இப்படி வர்றதுகள் தான் என்ன முனைவற்ற மூலக்கூறுகளாக காணப்படும். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ இந்த கண்டிஷன்ஸை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு மாதிரி என்னென்ன இதுகள் வந்து வருதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டாக வந்து நீர் வருது. நீரை பாருங்கள். நீரில் H2O, அதில் வந்து 2 பிணைப்பு சோடிகளும் 2 தனிச்சோடியும் காணப்படுது. அப்படி தானே? தனிச்சோடியில் 2 பிணைப்பு சோடி இலத்திரன்களும் 2 தனிச்சோடி இலத்திரன்கள் காணப்படுது. சரியா? சமச்சீரான வடிவமாக காணப்பட்டிருந்தா மைய அணுவை சுற்றி உள்ளது வந்து எப்படி வந்திக்கணும்? நான்முகி வடிவத்தில் வந்திக்கணும். பாருங்கள், அப்போ இங்கே 2 தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து வந்திக்க. ஆகவே இது வந்து முனைவற்ற தன்மையிலேருந்து மிச்சம் தூரம். சரியா? நல்ல முனைவுள்ள மூலக்கூறு தான் இது நீர். அப்போ வந்து இது வரையலாம். ஓகே. அடுத்தது இன்னொரு ரீசன் என்னான்டா, மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு வந்து 2க்கும் இடையில் சரியான அதிகம். சரியா? ஹைட்ரஜனில் வந்து 2.1 வரும். ஆக்சிஜனில் வந்து கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட வந்து ஆக்சிஜனில் வந்து அதிக அளவான இது காணப்பட போகுது. சரியா? கிட்டத்தட்ட 3.5 கிட்டால வரும். சரியா? 3.5 கிட்டால வரப்போகுது. அப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து 1.4 கிட்டால டிஃபரன்ஸ். சரியா? ஓகே. அப்போ மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு அது பொண்டை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அதோடு சேர்ந்திர 2 அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூட கூட முனைவுத்தன்மை வந்து அதிகரிச்ச போகுது. சரியா? அப்போ அது 2 ரீசனால் நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரெண்டாவது பார்ப்போம். CHCl3 இதில் பாருங்கள் வடிவம் வந்து சமச்சீர், நான்முகி வடிவம் வந்து சமச்சீர். ஆனால் அந்த கார்பனை சுற்றி உள்ள எல்லா முனைவு அணுக்கள் வந்து ஒரே அணுக்களாக காணப்படலை. சரியா? கார்பனை சுற்றி உள்ள எல்லா முனைவு அணுக்களும் ஒரே மாதிரி காணப்படலை. இங்கே பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் கார்பன் ரெண்டுக்கும் இடையில் வந்து மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு வந்து வேறுபடுது. அதே மாதிரி கார்பனுக்கும் சிஎலுக்கும் இடையில் வேறுபடுது. ஸோ அதால் வந்து என்ன செய்யும், முனைவுத்தன்மை வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து இதுவும் வராது, ரிஜெக்ட் பண்ணணும். அடுத்த மூணாவதுல வந்து HCl வருது. HCl வந்து பாருங்கள், HCl வந்து எப்படி இது ஹைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மை பெரும்பாலும் 2.1 கிட்டத்தட்ட குளோரின் 3.5 வரும். அப்போ அப்படி வாரத்தால் பாருங்கள் ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் செய்கின்ற. ஸோ அதால் வந்து முனைவுத்தன்மை வேறுபாடு காணப்படும். ஸோ அதுவும் வராது. நாலாவது NH3. சரியா? NH3 இதில் 2 விஷயமே. ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் மைய அணுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த வடிவம் வந்து சமச்சீர் இல்லை. சரியா? முக்கோண கும்பக வடிவம் இது. ஆகவே சமச்சீர் இல்லை. அடுத்தது வந்து நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் வந்து மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூட. சரியா? நைட்ரஜனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 மின்னெதிர்த்தன்மை காணப்படும். இது வந்து 2.1. ஸோ இங்கே வந்து பெரிய அளவு டிஃபரன்ஸ் கொண்டு வருது. 1.4 கிட்டால டிஃபரன்ஸ். ஸோ அதாலேயும் என்ன செய்யும், முனைவுத்தன்மை வந்து அதிகரித்த போகுது. ஸோ இது வந்து முனைவுத்தன்மை இழிவானதுன்னு சொல்ல இயலா. அடுத்தது அஞ்சாவதுல வந்து PCl3. சரியா? PH3 வந்து PH3 எப்படியானதுண்டா அதுவும் நைட்ரஜன் மாதிரியே தான் வரும். ஏன்டா அதுவும் 5ஆம் கூட்ட மூலகம் PH3. இதில் பாருங்கள், PH3ல வந்து இப்போ இது வந்து வடிவம் வந்து எப்படி காணப்படுது, சமச்சீரற்ற வடிவம். சரியா? சமச்சீரற்ற வடிவம். ஆனால் இதில் மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு பாருங்கள் 2.1 பொஸ்பரஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் 2.1 தான் காணப்படும். ஸோ இங்கே வந்து மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் அந்த பொண்டை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அணுக்களுக்கு இடையிலான மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் வந்து ஆகக்குறவு இல்லாட்டி இல்லைன்னு சொல்லலாம். சரியா? அவ்வளோக்கு குறவுன்றதால இன்றைக்கி வந்து முனைவுத்தன்மை வரும். எதால் வரும்டா என்ன இப்போ சமச்சீரற்ற வடிவத்தால் வரப்போகுது. ஸோ அங்கே வந்து மிக இழிவான இந்த 5 மூலக்கூறுகளே மிக இழிவான மின்னெதிர்த்தன்மை கொண்டிக்கும், அதோட மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கொண்டிக்கும், அதோட மிக இழிவான முனைவுத்தன்மையும் கொண்டதாக PH3 வரப்போகுது. ஸோ எங்களுக்கு சரியான ஆன்சராக வந்து 5th ஆன்சரை எடுக்க இயலும். ஸோ சரியான ஆன்சர் 5th ஆன்சர். ஓகே, 4வது கேள்வி பார்ப்போம். ஆவர்த்தன அட்டவணையில் 3D மூலகங்களின் தொடர்பாக பொய்யானது. 3D பிளாக்ஸ் சார்பாக எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாகத்தின் ZNனின் முதலாம் அயனாக்க சக்தி ஏனையவற்றிலும் உயர்ந்தது. அது சரியான கூற்று. சரியா? நாகத்தில் ZN அணு எண் வந்து என்ன 30, இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்புறம் 3d10 4s2 வரப்போகுது. சரியா? 3d10 4s2 வரப்போகுது. ஸோ இங்கே பாருங்கள், 3Dல டிஆர்பிட்டல் உள்ள அவ்வளோ இலத்திரன்களும் நிரம்பல் அடைஞ்சிக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்பிட்டல் உள்ளதும் 4s ஆர்பிட்டல் உள்ளதும் ஃபுல்லாக நிரம்பல் அடைஞ்சிக்கும். ஸோ இதுலேருந்து முதலாவது இலத்திரனை வந்து அதாவது முதலாம் அயனாக்க சக்தி ஃபஸ்ட் இலத்திரனை இழக்கிறதுக்கு இவர் வந்து விரும்ப மாட்டார். ஏன்டா அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து இல்லாமகிறது வந்து எதை பிளாக்லேருந்து இல்லாமகும் 4s பிளாக்லேருந்து தான்
ஃபோஎஸ் ஆர்பிட்டல்லேருந்து தான் இல்லாமல் போகுது. அதுலேருந்து முழு நிரம்பல் அடைஞ்சிறதால அதுலேருந்து ஒரு இலத்திரனை இழக்கிறதுக்கும் அதிக அளவான சக்தி வந்து நாங்கள் வந்து கொடுக்க வேண்டி ஏற்படும். அத்தை நாங்கள் சொல்லுவோம் முதலாம் அயனாக்க சக்தி வந்து என்ன அதிக அளவு தேவைப்படும். அடுத்தது இப்போ முதலாம் அயனாக்க சக்தி வந்து அதால் ZNக்கு வந்து அதிக அளவு மேக்சிமமாக காணப்பட போகுது. சரியா? ரெண்டாம் அயனாக்க சக்தி யாரு கூடண்டா ரெண்டாம் அயனாக்க சக்தி பாருங்க. இப்போ ரெண்டாம் அயனாக்க சக்தி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இலத்திரனை வந்து நாகம் இழந்தண்டா ரெண்டாம் அயனாக்க சக்தி அதாவது ரெண்டாவது இலத்திரனை வந்து இழக்கிறதுக்கு வந்து பெரிய அளவு சக்தி கொடுக்க தேவையில்லை. சரியா? ரெண்டாவது அயனாக்க சக்தி யாருக்கு கூட கொடுக்க வேண்டிய ஏற்படும்டா செப்புக்கு தான் ஏற்படும். சரியா? செப்பில் வந்து இலத்திரன் நிலை அமைப்பு வந்து எப்படி வரும்? நான் இப்படி இலத்திரன் அப்படியே நிலை அமைப்பு வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்து எப்படி வரும்டா 3D10 4S1 வரப்போகுது. அப்படி தானே? அப்போ முதலாவது இரண்டாம் அயனாக்க சக்தி தானே நான் பார்த்து கொண்டிரும். அப்போ இரண்டாம் அயனாக்க சக்தி ஃபர்ஸ்ட் இலத்திரனை இழந்துருச்சு. அப்போ இங்கனைக்கு வந்து 4S ஆர்பிட்டல் வந்து பூச்சியமாக வரும். அதுக்கு போகிறோம் ரெண்டாவது இலத்திரனை இலக்கக்கொள்ள இந்த நிரம்பல் அடைஞ்சிற டி ஆர்பிட்டல்லின் தான் ரெண்டாவது இலத்திரனை வந்து இழக்கணும். ஸோ ரெண்டாவது இலத்திரனை வந்து இந்த நிரம்பல் அடைஞ்சிற இந்த டி ஆர்பிட்டல்லின் தான் இங்கே வந்து நிரம்பல் அடைஞ்சு காணப்படும் டி ஆர்பிட்டல். ஸோ இங்கே நிரம்பல் அடைஞ்சு காணப்படுற டி ஆர்பிட்டல்லேருந்து இலத்திரனை வந்து இழக்க விரும்ப மாட்டார். சரியா? அதால தான் ரெண்டாவது அயனாக்க சக்தி வந்து செப்புக்கு வந்து அதிகமாக காணப்படும். சரியா? அப்போ ரெண்டாவது வந்து அதிகமாக காணப்படுற செப்பு. மூணாவது அயனாக்க சக்தி யாருக்குன்னு பார்த்தோம்டா மூணாவது அயனாக்க சக்தி மறுபடியும் ZN நாகத்துக்கு தான் வரும். பாருங்க மூணாவது அயனாக்க சக்தி அதாவது மூணாவது இலத்திரனை இறுதி ஓட்டிலேருந்து மூணாவது இலத்திரனை இழக்கிறதுக்கு வழங்க வேண்டிய சக்தி வந்து மேக்சிமமாக காணப்படுறது நாகத்துக்கு தான். ஏன் அப்படின்டா பாருங்க ரெண்டாவது இலத்திரனையும் இழந்தாச்சு நாகம். ரெண்டாவது இலத்திரனையும் நாகம் இழந்தண்டா அதுக்கப்புறம் மூணாவது இலத்திரனை இழக்கிறதுக்கு வந்து மறுக்கணும் நிரம்பல் அடைஞ்சிற டி பிளாக்லேருந்து தான் டி ஆர்பிட்டல்லேருந்து தான் என்ன செய்யணும் இழக்க வேண்டி ஏற்படும். ஸோ அதால் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அதிக அளவு சக்தியை வந்து கொடுக்க வேண்டி ஏற்படும். ஆகவே முதலாம் அயனாக்க சக்தியும் மூன்றாம் அயனாக்க சக்தியும் நாகத்துக்கு வந்து அதிக அளவு காணப்படும். ரெண்டாம் அயனாக்க சக்தி வந்து செப்புக்கு கூடிய அளவு காணப்பட போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபர்ஸ்ட் கூற்று சரி. செகண்ட் கூற்று வருவோம். CrNH3 6 times 3+ நீர் கரைசலானது பச்சை நிறமுடையது. அந்த கூற்று சரி. சரியா? குரோமியத்தில் அமோனியம் சிக்கல் NH3 6 times 3+. சரியா? இது வந்து பச்சை நிறமுடையதாக காணப்பட போகுது. சரியா? க்ரீன் கலராக காணப்படும். எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன்டா CONH3 6 times 2+. இது வந்து மஞ்சள் கஃபிலம் நிறமுடையதாக காணப்படும். அதே மாதிரி CONH3 6 times 3+. 3+ உள்ளது வந்து செங்கஃபில நிறமுடையதாக காணப்படும். காணப்பட போகுது. அடுத்தது நிக்கல்ல NiNH3 6 times 2+. இது வந்து கருநீல நிறமுடையதாக காணப்பட போகுது. கருநீல நிறமுடையதாக வரும். அடுத்தது CuNH3 2 times +. இதுவும் கருநீல நிறமுடையதாக வரும். அடுத்தது ZnNH3 4 times 2+. இது வந்து நிறமற்றதாக வரப்போகுது. சரியா? நிறமற்றதாக வரப்போகுது. நாகத்தோட பெரும்பாலான சிக்கல் சேர்வைகள் வந்து நிறமற்றதாக தான் வரும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா குரோமியத்தில் நீர் கரைசல் வந்து பச்சை நிறம் முடியாது. சரின்னு எடுப்போம். ஓகே. அடுத்தது மூணாவது கேள்வி. CONH3 6 times 2+ அயனானது தன் உட்சேற்றத்தின் விளைவாக கபில கரைசலாக மாறும். இல்லை, அது பிழையான கூற்று. சரியா? பார்ப்போம் ஏண்டு. CONH3 6 times 2+ன்றது CONH3 6 times
டூ ப்ளஸ்ன்றது நாங்கள் H2O2 முன்னிலையில் H2O2 போட்டேன்டா CONH3 6 டைம்ஸ் 3 ப்ளஸ்ஸாக மாறக்கூடியது. சரியா? அப்போ மஞ்சள் நிறத்துலேருந்து மஞ்சள் இல்லாட்டி மஞ்சள் கஃபிலம்டுவோம், அதுலேருந்து செங்கஃபிலம் இல்லாட்டி கஃபில நிறத்துக்கு மாறக்கூடியதாக வரும். எப்போ நாங்கள் வந்து H2O2 முன்னிலையில். சரியா? தன்னொட்சியேற்றத்தின் விளைவாக நடக்காது. அது வந்து நாங்கள் வந்து தூண்டலும் தன்னொட்சியேற்றத்தின் விளைவாக கஃபில கரைசலாக மாற மாட்டாது. ஸோ அந்த கூற்று வந்து பிழை. அடுத்த நாலாவதுல NiCl4 2- கரைசலானது மஞ்சள் நிற கரைசலாகும். அந்த கூற்று சரி. சரியா? மஞ்சள் நிற கரைசல்களில் குளோரின் கரைசல்களில் வந்து NiCl4 2- வரும். அதோட CuCl4 2- வரப்போகுது. அதோட FeCl4 2- வரப்போகுது. இந்த 3 குளோரின் சிக்கல் அயன்களும் என்ன வரும்? மஞ்சள் நிறமுடையதாக வரப்போகுது. சரி, இப்போ அடுத்ததுக்கு வரும். 5வது, வனேடியத்தின் உருகுநிலை ஏனையவற்றிலும் உயர்ந்தது. சரி, நான் இதை இங்கே எழுதுகிறேன். உருகுநிலையை பார்த்தோம்டா வனேடியம். சரி, 3D மூலகங்கள் உருகுநிலை மெல்டிங் பாயிண்ட்டை பார்த்தோம்டா நாகத்துக்கு வந்து ஆக குறைவாக வரும். நாகத்துக்கு வந்து நல்லாவே குறைவாக வரும். அதுக்கப்புறம் செப்பு வரும். அதுக்கப்புறம் மெங்கனீஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன வரும்? நிக்கல் வரும். அதுக்கப்புறம் கோபால்ட் வரும். இரும்புக்கும் ஸ்கேண்டியத்துக்கும் ஒரே அளவு வரப்போகுது. அதுக்கப்புறம் வரும் டைட்டேனியம், குரோமியம், வனேடியம் வரப்போகுது. சரியா? அப்போ மிக மிக உயர்ந்த உருகுநிலையை கொண்டது வந்து இதில் எதுண்டா வனேடியம் வரப்போகுது. ஸோ அந்த கூற்றையும் நாங்கள் சரின்னு எடுப்போம். ஓகே, அப்போ அப்படி வரதால் தேர்ட் ஆன்சர் தான் பிழையான ஆன்சர். இங்கே தேர்ட் கூற்று இனி பிழையான ஆன்சராக எடுப்போம். சரி, 5வது கேள்வி பார்ப்போம். 3.56 கிராம் KiO3 முற்றாக நீரில் கரைக்கப்பட்டு அதனுள் மிகை Ki சேர்க்கப்பட்டது. சரியா? பெஸ்ட்டாக KiO3 வந்து நீரில் கரைச்சிறாங்க. அப்படி வந்து அந்த KiO3 கரைசலுக்கு வந்து என்ன செய்கிறாங்க? அதோட I- எக்வஸை Ki எக்வஸை வந்து சேர்க்குறாங்க. சரியா? ஓகே. விடுவிக்கப்பட்ட I2 ஆனது 0.05 mol/3 Na2H2O3 கரைசலினால் நியமிக்கப்பட்டது. நியமிக்க தேவையான Na2H2O3 கனவளவு 20 ml எனின் மாதிரியில் KiO3 திணிவு சதவீதம் யாது? சரி, இப்போ KiO3 திணிவு சதவீதத்தை தான் கேட்குறாங்க. இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து என்ன நடக்குது? IO3- கரைசலுக்குள்ளுக்கு I- போடுறாங்க. சரி, அதுக்கான சமப்படுத்திய தாக்கத்தை ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து எழுதிட்டிக்குவோம். IO3- I- தாக்கம் அடைஞ்சேன்டா I2 கேஸ் வரும். சரியா? I2 வரப்போகுது. IO3- வந்து ஒட்சியேற்றன் ஐட வந்து +5, இங்கே -1, இங்கே 0. சரியா? இது வந்து இருவழி விகார தாக்கம் இல்லை. இருவழி விகார தாக்கம்ன்றது ஒரே நேரத்தில் உச்சேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டது. இது வந்து இதிலே தலைக்கீழ். சரியா? இருவழி விகார தாக்கத்திலே நேர் எதிர் தாக்கம் தான் இது. இதை வந்து இருவழி விகார தாக்கம்னு சொல்லிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நாங்கள் வந்து 5 எங்கனே போடுவோம். அப்போ 6 I2க்கு 6 Iக்கு. ஸோ இங்கே வந்து 3 ஐயை வந்து போட போகிறோம். அடுத்தது 3 ஆக்சிஜன் இங்கே வருது. ஸோ இங்கே 3 H2O வரும். ஆகவே இன்றைக்கி 6 H+ சமப்படுத்த போட போகிறோம். லாஸ்ட்டுக்கு வந்து ஏற்றத்தை பார்க்கணும். இங்கே வந்து 0 ஏற்றம், இங்கேயும் ஏற்றம் 0. ஓகே, சரி. இப்போ 3.56 கிராம் வந்து ஃபஸ்ட்டாக KiO3 எடுக்கிறாங்க தானே. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வந்து 3.56 கிராம். 3.56 கிராம். அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்ட I2 ஆனது 0.05 mol/3 Na2H2O3 கரைசலினால் நியமிக்கப்பட்டது. இப்போ இந்த I2 முழுவதையும் இங்கே வந்து I2 முழுவதையும் நியமிக்கிறதுக்கு Na2H2O3 பாவிக்கிறாங்க. சரியா? Na2H2O3 I2 NaI சக Na2
இஸ் 4O6. சரியா, இது ஃபேமஸான தாக்கம். இது வந்து தெரியாமல் இயக்கப்பட எல்லா எக்ஸாம்லேயும் வரும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து சமப்படுத்தினாண்டா இப்படி வரப்போகுது. சரியா, இப்போ இதில் வந்து செறிவு வந்து தந்துறாங்கன்னா 0.05 மூலர்ண்டு அதோட 20 மில்லி லிட்டர். 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கணம். சரியா, 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கணம். ஸோ நான் இன்னைக்கு 20 சென்டிமீட்டர் கணம்டே போடுறேன். 20 சென்டிமீட்டர் கணம். சரி, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ திணிவை காண்றதுக்கு IO3- தூய திணிவை காண்றதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு IO3- மூளை கண்டுட்டிக்கணும். IO3- மூளை எப்படி காண்ற? இங்கே நாங்கள் பின்னுக்கு வந்து போக போகிறோம். ஃபஸ்ட்டு Na2SO3 மூளை காண்றோம். அதுக்கப்புறம் மூல் விகிதம் 2:1 I2க்கு. அதால் I2 மூளை காண்றோம். இங்கனைக்கு வந்திட I2 வந்து இங்கேருந்து வந்த I2. சரியா, இப்படி தாக்கமடைஞ்சு வர I2 முழுவதையும் தான் நீங்கள் Na2SO3 நியமிச்ச போகிறோம். ஸோ இங்கனைக்கு வர I2 முழுவதும் இங்கனைக்கு வர I2. சரியா, அப்போ இங்கனைக்கு வர I2 மூல் விகிதம் வந்து 3:1. ஆகவே 3ஆல் பிரித்தோம்டா இதில் IO3 வரப்போகுது. IO3- என்ன வரப்போகுது? மூல் வரப்போகுது. சரி, இப்போ நான் இதை கொஞ்சம் அழிக்கிறேன். IO3- மூளை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா, எக்ஸ்ண்டா I2 மூளை என்ன வரும்? 3x வரும். சரியா, இந்த I2வையே தான் நாங்கள் இங்கே நியமிக்கிறதால இதோட மூலும் 3x தான் வரப்போகுது. சரி, இப்போ வந்து நாங்கள் எக்ஸை கண்டா IO3- மூளை கண்டிடலாம். சரி, இப்போ பார்ப்போம். Na2S2O3. சரியா, மூல் Na2S2O3 மூல் என்ன வரும்? 0.05 0.05 20 தர 10⁻3. சரியா, அது வந்து எப்படி எழுதலும்? 100 தர 10⁻5, அதாவது 10 தர 10⁻4 மூல்னு எழுதுறேன். சரியா, ஓகே. அப்போ இதை வச்சு என்ன செய்யலாம்? இன்னைக்கு தாக்கமடைஞ்ச I2 மூளை காணலாம். I2 அது என்ன வரும்? இதுடைய அரைவாசி தானே, 2:1ன்றதால இதுடைய அரைவாசியாக தான் நீங்கள் இது வரப்போகுது. ஆகவே இது வந்து 5 தர 10⁻4 மூல்னு வரும். ஆனால் எங்களுக்கு தெரியும் 5 தர 10⁻4 மூல் வந்து எதுக்கு சமன்? 3xக்கு சமன். சரியா, 3xக்கு சமன். ஸோ எங்களுக்கு வந்து 3xை வந்து நாங்கள் சமப்படுத்த போகிறோம். அப்போ 3xை சமப்படுத்தினண்டா எக்ஸை வந்து எடுக்கலாம். என்ன வரும்? 5/3 தர 10⁻4 மூல்னு வரப்போகுது. சரியா, அப்போ 5/3 தர 10⁻4 மூல்னு வரும். எக்ஸ்ன்றது என்ன? நாங்கள் பார்த்த IO3- மூல். IO3- மூல் தான் என்ன? எக்ஸ்ன்றது. சரி, இப்போ வந்து நாங்கள் IO3- மூளை கண்டுட்டோம். அடுத்தது என்ன காணணும்டா? திணிவை காணணும். IO3- திணிவை காணணும். சரி, இப்போ திணிவை காண்றதுக்கு வந்து நான் நடு ஸ்டெப்ஸ் அழிக்கிறேன். ஓகே, திணிவை காண்றதுக்கு வந்து என்ன செய்யணும்? மூலக்கூட்டு திணிவால் பெருக்கினா சரி. அப்போ திணிவு IO3- காணக்கொள்ள என்ன செய்யும்? மூல் தர மூலக்கூற்று திணிவு. அப்போ மூல் வந்து எங்களுக்கு தெரியும் 5/3 தர 10⁻4 தர மூலக்கூற்று திணிவு காணக்கொள்ள என்ன செய்யணும்? ஐட தந்திரான் 127, கேட 39, ஆக்சிஜன் 16, அப்போ 48 75, ஓகே 214 கிட்ட வரும். சரியா, 214 வரும். 214 வரும். சரியா, நாங்கள் எங்கேயே பார்க்கல IO3- IO3க்கு மட்டும் பார்க்கறதில்ல, KiO3க்கு சேர்த்து தான் பார்க்கணும். சரியா, பொட்டாசியத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் மூலக்கூற்று திணிவு பார்க்கணும். சரியா, ஓகே. அப்படி பார்த்தோம்டா இன்றைக்கி வந்து திணிவு எப்படி வரப்போகுது? அப்போ ஓகே 2140 1070. சரியா, அப்போ 1070 கீழ் 3 தர 10⁻4 கிராம்டு வரும். இப்போ திணிவு சதவீதம் காண்றதுக்கு வந்து அடுத்தது வந்து திணிவு சதவீதம் காண்றதுக்கு வந்து மொத்த திணிவின் கீழ் தூய மொத்த திணிவின் மேல் தூய KiO3 திணிவு அப்படி வரப்போகுது. அப்படி வந்தாண்டா 1070 கீழ் 3 தர 10⁻4
கீழே 3.56 3.56 தர 100 வரும். சரியா? ஓகே, 3.56 தர 100 அப்படின்னு வரப்போகுது. அப்போ இதை சுருக்கினண்டா விட வரும். சுருக்கினண்டா சரியாக 1% வரும். சரியாக 1% திணிவு சதவீதமாக வரப்போகுது. சரி, இப்போ 1% வருது. ஃபிஃப்த் ஆன்சர் சரியான விடையாக வரப்போகுது. சரி, 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி வந்து கரைத்திறன் பெருக்கம் KSP சம்பந்தமான கேள்வி. 0.1 மூல் டெசிமீட்டர் -3 NaOH கரைசலில் NiOH2இன் கரைத்திறனை 25/Cயில் கணிக்குக. NiOH2 KSPயை தந்திராங்க. 2 தர 10⁻15 மூல் கணம் டெசிமீட்டர் -9. சரி, இப்போ பார்ப்போம். NaOH கரைசலை NaOHல எவ்வளோக்கு சேர்க்குறாங்க? 0.1 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? சரி, ஓகே. இப்போ இதை சேர்த்தா என்ன நடக்கும்? NaOHன்றது ஒரு வன்காரம் அப்படின்னா Na+ ஆகவும் OH- ஆகவும் முற்றாக பிரிகை அடையும். சரியா? முற்றாக பிரிகை அடைய போகுது. அதால் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 Na+ உருவாகும். அதே மாதிரி 0.1 மூல் டெசிமீட்டர் -3 OH- உருவாக போகுது. எங்களுக்கு வந்து OH- செறிவு மட்டும்தான் தேவைப்படுறதால இதை நான் கொஞ்ச நேரத்துக்கு அளிக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். NiOH2 வந்து NiOH2 எப்படியானது? இங்கே வந்து கரைத்திறன் பெருக்கம் தந்திராங்க. NiOH2 வந்து பகுதி அளவில் அயனாக்கம் அடையுது. சரியா? ஓகே, அப்போ NiOH2 வந்து பகுதி அளவில் அயனாக்கம் அடைஞ்சு Ni2+ம் எக்வஸும் 2 OH- எக்வஸும் வரப்போகுது. 2 OH- எக்வஸும் வரப்போகுது. அப்படி வரும். அடுத்தது இப்போ நாங்கள் வந்து கரைத்திறனை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து NiOH2 கரைத்திறனை வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ Ni2+ கரைத்திறன் எக்ஸ்ன்னு வரப்போகுது. 2 OH- 2x வரும். சரியா? அப்போ NiOH2 பிரிகை அடைகிறதால Ni2+ எக்வஸும் 2 OH- செறிவும் வந்து 2xும் வருதுண்டா அது மட்டும் OH- வந்து காணப்படாது. அதோட என்னவும் காணப்படும்? NaOH பிரிகை அடைஞ்சு வர OH- இதோடு சேர்ந்து தான் வரப்போகுது. சரியா? அப்போ இன்றைக்கி வந்து OH- செறிவு பார்க்கக்குள்ள 2xும் வரும், அதோட 0.1 வரும். அப்போ நான் இன்றைக்கி 0.1 போட போகிறேன். சரியா? இப்போ பாருங்கள், NiOH2 வந்து பிரிகை அடைஞ்சு வர்றது அது ஆக குறைஞ்ச அளவு. சரியா? ஏன்டா இது பகுதி அளவில் தான் அயனாக்கம் அடையுது. ஆனால் இங்கே பாருங்கள், இது முற்றாக அயனாக்கம் அடையுது. சரியா? NiOHன்றது வன்காரம். ஸோ இது வந்து முற்றாக அயனாக்கம் அடையும். அப்போ 0.1 வந்து கட்டாயம் வந்து 2xஐ விட மிகப்பெரிய அளவில் காணப்பட போகுது. அதாவது கிட்டத்தட்ட அன்னளவாக எங்களுக்கு வந்து 0.1 வந்து எங்களுக்கு புறக்கணிச்சமான அளவில் காணப்படும். ஸோ எங்களுக்கு வந்து இன்றைக்கி 2xஐ போடுறதுக்கு 2x உண்டுன்னு போடாமல் 0.1 போடாமல் எங்களுக்கு வந்து இனி 0.1 போடலாம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த KSPட கோவை எழுதுவோம். KSP சமன் Ni2+ எக்வஸ் ட முதலாம் அடுக்கு, அடுத்தது OH- எக்வஸ் ட என்ன இரண்டாம் அடுக்கு. சரியா? இப்போ எங்களுக்கு வந்து Ni2+ செறிவு வந்து எக்ஸ்டும் தர 0.1 முழுவதின் வர்க்கண்டும் எடுக்கலாம். அடுத்த KSP வந்து எங்களுக்கு வந்து தரவில் தந்திராங்க. 2 தர 10⁻15 2 தர 10⁻15 தந்திராங்க. சரியா? இதால் எங்களுக்கு வந்து என்ன காணலாம்? எக்ஸை காணலாம். எக்ஸ் வந்து என்ன வரும்? 1 தர 10⁻1 வரப்போகுது. அதை வந்து வர்க்கிச்சாண்டா 1 தர 10⁻2 வரும். 10⁻2ம் 10⁻15 உள்ள 10⁻2 வெட்டினாண்டா 2 தர 10⁻13 வரும். 2 தர 10⁻13 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா? அப்போ இது வந்து என்ன NiOH2 கரைத்திறனாக எங்களுக்கு எடுக்கலும். சரியா? NiOH2 கரைத்திறனை இது வரப்போகுது. அப்போ இங்கே வந்து 2 தர 10⁻13 அப்படின்னு வர விட வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வருது. சரியா? ஃபஸ்ட் ஆன்சர் வந்து 2 தர 10⁻13 வரப்போகுது. ஓகே,
7வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளுள் எது 3D மூலகங்கள் பற்றிய தவறான கூற்றாகும்? சரியா, 3D மூலகங்கள் பற்றிய தவறான கூற்றை கேட்குறாங்க. உயர் கொதிநிலை காட்டப்படுவது வனேடியத்தில் ஆகும். சரி, 3D மூலகங்களோட கொதிநிலையை பார்த்தோம்டா, 3D மூலகங்களோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம்டா, வனேடியத்துக்கு நல்லா கூட இருக்கும். அதுக்கப்புறம் டைட்டேனியம், அதுக்கப்புறம் இரும்பு, கோபால்ட், நிக்கல், ஸ்கேண்டியம், செப்பு, அதுக்கப்புறம் குரோமியம், மெங்கனீஸ், ஜெட்டன் அப்படி வரப்போகுது. சரியா, இதில் வந்து கிட்டத்தட்ட 3100 பாகைசியாக இது காணப்படும். ஜெட்டன்ட வந்து 310 பாகைசியாக வரப்போகுது. சரியா, ஓகே, 3900 பாகைசியாக வரப்போகுது. சரி, அப்போ உயர் கொதிநிலை வாரது வந்து வனேடியத்துக்கு தான், அந்த கூட்டு சரி. அடுத்தது, உயர் பவுலிங்கின் மின்னெதிர்த்தன்மை காட்டப்படுவது சிப்பினால் ஆகும். சரி, பவுலிங்கின் மின்னெதிர்த்தன்மை பார்த்தோம்டா, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மங்கனஸ், அப்புறம் அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், அப்புறம் ஜிங்க். சரியா, இங்கனைக்கு வந்து சிப்பு வந்து எல்லாத்தை விட கொஞ்சம் அதிக அளவான மின்னெதிர்த்தன்மை கொண்டதாக காணப்படும். சரியா, அதுக்கப்புறம் அப்போ இங்கனைக்கு ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மெங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இப்படி வரப்போகுது. சரியா, ஓகே, சரி. அடுத்தது, ஸ்கேண்டியத்தில் வந்து 1.3 வரும், இங்கே வந்து 1.5, 1.6, 1.8, செப்புக்கு வந்து 1.9 வரப்போகுது. சரியா, 1.9 வரப்போகுது. அப்போ செப்புக்கு வந்து எல்லாத்தையும் விட பவுலிங்கிட்ட மின்னெதிர்த்தன்மை அதிக அளவு காணப்படும்ன்ற கூற்று சரி. அடுத்தது தேர்ட் கூற்று, உயர் முதலாம் அயனாக்க சக்தி காட்டப்படுவது ஜெட்டனினால் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டாகவும் பார்த்தோம், இதுக்கு முதல் ஒரு கேள்வியிலையும் இந்த பேப்பரில் முதலாம் அயனாக்க சக்தி வந்து அதிக அளவு 3D மூலகங்களில் காணப்பட்டது ஜெட்டனுக்கு, 2வது கூடிய காணப்பட்டது சிப்புக்கு, 3வது காணப்பட்டது 3ஆம் அயனாக்க சக்தி காணப்பட்டது மர்க்கனம் ஜெட்டனுக்கு. ஸோ அந்த கூற்று வந்து சரி. சரி, அடுத்தது வந்து 4வது, ஸ்கேண்டியம் தாண்டல் உலோகம் அன்று. தாண்டல் உலோகம். சரி, தாண்டல் உலோகம், தாண்டல்ண்டா என்ன, தாண்டல் மூலகம்ன்ற என்னண்டா, மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் ரெண்டில் உண்டா இருந்தால் சரி. சரியா, மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் காணப்படும். சரியா, அதுதான் ஒரு கண்டிஷன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் ரெண்டில் உண்டு. புது சிலபஸில் வந்து அப்படி தான் வருது. மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் ரெண்டில் ஒன்றில் வந்து பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் காணப்படுறது வந்து தாண்டல் உலோகமாக வரப்போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா, ஸ்கேண்டியத்தில் வந்து என்ன வருது, ஸ்கேண்டியம், அடுத்தது வந்து ஸ்கேண்டியம் 3+ அயன், அப்படி தானே. அப்போ இதில் வந்து ஓகே, இதில் வந்து 3D1 வரும் மூலகத்தில். சரியா, இங்கே வந்து 3D0 வரப்போகுது டி பிளாக்கில். சரி, டியோபிட்டலில். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து டியோபிட்டலில் வந்து இங்கே ஸ்கேண்டியத்தில் வந்து ஒரு இலத்திரன் காணப்படும். சரியா, பகுதியாக நிரப்பப்பட்டது. ஆனால் ஸ்கேண்டியம் 3+ல வந்து டி வந்து 0 ஆகிடும். சரியா, டியோபிட்டல் வந்து இப்படி 0 ஆகிடும். அப்போ இங்கே வந்து பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் வந்து ஸ்கேண்டியத்தில் வந்து காணப்படுது மூலக நிலையில். ஸோ அந்த கூற்று வந்து பில, தாண்டல் மூலகம் தான். சரியா, ஸ்கேண்டியம் வந்து ஒரு தாண்டல் மூலகம். அப்போ தாண்டல் அற்ற மூலகம் வாரது வந்து இப்போ வந்து ஜெட்டன் மட்டும்தான். சரியா, ஜெட்டன் மட்டும்தான். மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் ரெண்டுலேயுமே பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் வராது. சரியா, பாருங்கள், ஜெட்டன், அடுத்தது Zn2+, ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டாக எப்படி முடியுது, 3D10 தான் முடியும். இதுலேயும் 3D10 தான் முடிய போகுது. சரியா, என்ன எங்கனைக்கு இந்த Zn2+ல வந்து இலத்திரன் இழக்குது, 4s ஆர்பிட்டல்லையும் தான் இழக்கும். சரியா, 4sலேயும் தான் என்ன 2 இலத்திரனையும் இழக்க போகுது. 3D ஆர்பிட்டல் வந்து எப்பயுமே நிரம்பல் அடைஞ்சு தான் காணப்படுது. ஸோ இது வந்து தாண்டல் அற்ற மூலகத்தில் வந்து இது வரும், Zn மட்டும்தான் வரும். மற்ற எல்லா 3D மூலகங்களும் எப்படி வரும், தாண்டல் மூலகங்களாக தான் வரப்போகுது. சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா 4th ஆன்சர் மட்டும்தான் பிழை. அடுத்தது 5th ஆன்சருக்கு வருவோம்.
அதன் தரைநிலையில் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டுள்ள மூலகம் குரோமியம் ஆகும். சரி, குரோமியத்துக்கு வந்து குரோமியத்தில் வந்து எப்படி வருது, 24 இல்லையா, 24 அணுவெண் வந்து 24. அதில் வந்து லாஸ்ட்டுக்கு முடியும் எப்படின்னா 3D 4S2 அப்படி தானே வரணும். சரியா, அப்படி தான் வரணும். ஆனால் இப்படி வராமல் அரை நிரம்பல் நிலையில் உறுதியாக வரணுன்றதுக்காக அரை நிரம்பல் நிலையில் வந்து இப்படி இல்லாமல் அரை நிரம்பல் நிலையில் காணப்பட்டாண்டா உறுதியாக காணப்படும் அப்படின்றதால என்ன செய்யும்னா இந்த 4s ஆர்பிட்டல் 2 இலத்திரனில் ஒரு இலத்திரன் வந்து இந்த d ஆர்பிட்டலுக்கு போகும். அப்படி போகிறதால d ஆர்பிட்டல் வந்து எப்படியா அரை நிரம்பல் நிலையை அடையும். சரியா, d ஆர்பிட்டல் வந்து இப்படி அரை நிரம்பல் நிலையை அடைய போகுது. அதே மாதிரி 4s வந்து அதுவும் அரை நிரம்பல் நிலையை அடையும். ஸோ இப்படி d ஆர்பிட்டலில் வந்து 4 இலத்திரன் நீரத்தை விட இப்படி 5 இலத்திரன் இருந்து அரை நிரம்பல் நிலை அடைகிறது வந்து உறுதி கூட. ஆகவே இப்படி ரீஆர்கனைஸ் ஆகிக்கொள்ளும். சரியா, ஓகே, இப்படி ஆகிக்கொள்ளும். அதால் அதிகூடிய சோடியாக்கப்படாத இலத்திரன்களை கொண்டது வந்து குரோமியமாக தான் வரும். சரியா, 6 சோடியாக்கப்படாத இலத்திரன்களை வந்து குரோமியம் வந்து கொண்டு காணப்படும். ஸோ அந்த கூற்று வந்து சரி. அவை இங்கே வந்து பிழையான கூற்று வர்றது வந்து 4வது கூற்று மட்டும்தான். ஸோ 4வது ஆன்சர். சரி, 8வது கேள்வி பார்ப்போம். இந்த கட்டமைப்பை தந்துட்டு இதில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வந்து முன்னிலையில் நீரோட தாக்கம் அடையுதான். சரியா, இது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் H2O முன்னிலையில் தாக்கம் அடைய போகுது. தாக்கம் அடைஞ்ச வாரது வந்து P என்ற சேர்வையா, P என்ற சேர்வை. சரி, இப்போ தாழ்த்தல் அடையக்குள்ள லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் முன்னிலையில் தாழ்த்தினண்டா என்ன நடக்கும்டா, இந்த கீட்டோன் பகுதி வந்து என்ன செய்யும்டா வலி அல்கஹோலாக மாறப்போகுது. சரியா, இது வந்து வலி அல்கஹோலாக மாறும். இந்த அமைட் பகுதி வந்து அமைனாக மாறப்போகுது. சரியா, அமைட் பகுதி வந்து அமைனாக மாறும். அதாவது எப்படி வரும்டா, பென்சீன் CHOH CH2 CH2 NH2 இப்படி மாறப்போகுது. சரியா, அடுத்தது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் CH3 COO CH3 ஓட தாக்கம் அடையுதான். சரியா, CH3 COO CH3 ஓட தாக்கம் அடைஞ்சா இந்த NH2 உள்ள H2வும் இந்த கார்பனில் ஆக்சிஜனும் நீரகற்றப்பட்டுட்டு இந்த சேர்வை முழுக்க நைட்ரஜனோட சேர்ந்து கொள்ளும். சரியா, அப்போ எப்படி வரும், பென்சீன் CHOH CH2 CH2 N இனி வரப்போகுது கார்பன், அதுக்கப்புறம் CH3 CH3 என்று வரப்போகுது. சரியா, ஓகே, இதை சேர்வை தான் வரும். அப்போ இப்படி வார சேர்வை வந்து CHOH CH2 NH2. சரி, இப்படி வாரது வந்து 2வதும் வரும், அதே மாதிரி 5வதும் அதே மாதிரி தந்திராங்க. சரியா, நான் பொறுவதாக நோட்டீஸ் பண்ணேன். அப்போ 2வது வரும், அதே மாதிரி 5வதும் 5வது ஆன்சரும் பொருத்தமான ஆன்சராக வரப்போகுது. சரியா, அப்போ இது வந்து Qவாக வரும். சரியா, இது வந்து Q, மேலுள்ள P. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 அல்லது 5. சரியா, அடுத்தது வந்து இந்த தாக்கம் நடக்கிறது வந்து கட்டாயம் வெப்பம் வழங்கணும், வெப்பம் போடணும். சரி சரி 9வது கேள்வி பார்ப்போம். இதில் இந்த 3 தாக்கங்களையும் தந்துட்டு சொல்கிறாங்க, பின்வரும் சமநிலை மாறிலிகள் K1 K2 மற்றும் K3 உடன் தொடர்பு பெற்ற சமநிலை தாக்கங்களை கருதுக. சரி, இதுக்கான சமநிலை மாறிலிகள்னு தந்திராங்க. சரியா, இதுக்கான தொடர்பை கேட்குறாங்க. ஓகே, பின்வரும் மற்றொரு எது K1 K2 மற்றும் K3க்கு இடையிலான தொடர்பை சரியாக குறிப்பது. சரியா, இப்போ பாருங்கள், இங்கே சரியா இந்த தாக்கிகள் பார்த்தோம்டா A வந்து ABCDE. சரியா, இதில் லாஸ்ட் தாக்கத்தில் K3யில் பாருங்கள், இதில் வந்து A இல்லை, C இல்லை. சரியா, ஏயும் இல்லை, சியும் இல்லை. ஆகவே இங்கே ஏயும் சியும் வெட்டி படுற மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணேன்டா. சரியா, இந்த
கோவை வரும். அப்படி கோவை வந்தோடனே எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், சரியான சமநிலை மாறிலிக்கான கோவையை எடுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அதுக்கு முதல் நான் வந்து சமநிலை மாறிலிகளை வந்து பெருக்கினேன், 2ஆல் பெருக்கினேன்டா வர்க்கிப்போம். சரியா? வர்க்கிக்கப்படும். அதே மாதிரி 2ஆல் பிரிச்சேன்டா வர்க்க மூலமாக்குவோம், கூட்டினண்டா பெருக்குவோம், கழிச்சண்டா வகுப்போம். சரியா? இது தான் நடக்க போகுது. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டாக எங்களுக்கு வந்து என்ன செய்வோம்டா, முதலாவது நான் இதை வந்து நான் நம்பர் பண்ணுறேன். முதலாவது, 2ஆவது தாக்கம், 3ஆவது தாக்கம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஏயை வந்து இல்லாமாக்குறதுக்கும் டியை வந்து சியை இல்லாமாக்குறதுக்கும் நான் என்ன செய்கிறேன்டா, ஃபஸ்ட்டாக முதலாவதை 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கினா என்ன நடக்கும், 2a சக 4e, 4e சாரி இன்றைக்கி வந்து பி தான் வருது, இன்னைக்கு பி 2b. ஓகே, அப்போ இங்கே 4b தான் வரும். 4b அதோட 2c சக 2e. சரியா? இது வந்து என்ன, 4ஆவது தாக்கம் எடுக்கிறேன். சரியா? இப்போ நான் வந்து 2ஆல் பெருக்கிட்டேன். 2ஆல் பெருக்கினேன்னா என்ன நடக்கணும், 2ஆல் பெருக்கினாண்டா வர்க்கிக்கப்படணும். அப்போ k1 வர்க்கம் இதுடா. சரியா? அடுத்தது என்ன செய்கிறேன்டா, இப்போ பாருங்கள் 2a இக்கே. அப்போ இதை நான் கழிச்சேன்டா 2a வந்து கேன்சல் ஆக போகுது. சரியா? 2a கேன்சல் ஆகும். இங்கே 2cக்கு அப்போ 2cயும் கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ நான் 4ஆவது தாக்கத்தை வந்து 2ஆவது தாக்கத்தை 4ஆவதுலேருந்து 2ஆவது கழிக்கிறேன். சரியா? அப்படி கழிச்சேன்னு என்ன நடக்கும், இந்த 2aயும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி 2cயும் கேன்சல் ஆக போகுது. அப்போ அப்படி கேன்சல் ஆகினண்டா வாரது வந்து 4b சக d சமநிலை என்ன வரும், 4b சக d சமநிலை 2e வரப்போகுது. சரியா? ஓகே, அடுத்தது வந்து 4b சய டின்னு தான் வருவேன். இன்றைக்கி 4b சய டின்னு தான் வரப்போகுது. சரி, இப்போ வந்து நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன்டா. நான் இதை வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன். 4b சமநிலை 2e ப்ளஸ் டின்னு ஆர்கனைஸ் பண்ணுறேன். சரியா? அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், 4ஆவது சமன்பாட்டை வந்து 2ஆவதால் கழிச்சேன். கழிச்சக்குள்ளே என்ன நடக்கணும், வகுக்கப்படணும். அப்போ வகுத்தண்டா என்ன நடக்கும், k1 வர்க்கத்தின் கீழ் k2 வரும். ஸோ இங்கே வரப்போகுது k1 வர்க்கத்தின் கீழ் k2 வரும். அப்போ k1 வர்க்கத்தின் கீழ் k2 வர ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் வருது. தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். ஓகே, 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் வர கேள்வி. ஓகே, 2p கேஸ் ப்ளஸ் q கேஸ் 2d கேஸ் என்பது ஒரு தனிப்படி தாக்கமாகும். இவங்க சொல்லிடுறாங்க 2p கேஸ் ப்ளஸ் q கேஸ் வரது 2d கேஸ். சரியா? 2d கேஸ் இது ஒரு தனிப்படி தாக்கம். தரப்பட்ட p q என்பவற்றின் செறிவுகளுக்குரிய தாக்க வீதம் r ஆகும். p இனதும் q இனதும் செறிவுகள் இரட்டிப்பாக்கப்பட்ட போது மாறா வெப்பநிலையில் தாக்க வீதமாக அமைய பொருத்தமானது. சரி, இப்போ வந்து செறிவுகளை வந்து ஃபஸ்ட்டாக ஆரம்ப செறிவு பார்ப்போம். ஆரம்ப செறிவை உள்ள மாதிரியே வச்சு பார்த்தோம்டா தாக்க வீதம் நேர்விகித சமன் p கேஸ் ட செறிவு ட 2ஆம் அடுக்கு, அதாவது 2ஆம் வரிசை. 2ஆம் வரிசைன்னு எங்களுக்கு போடலாம். ஏண்டா இது ஒரு தனிப்படி தாக்கம்னு சொல்லியிருந்தால, இல்லாட்டி முதன்மை தாக்கம் இல்லாட்டி தனிப்படி தாக்கம்னு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து பீசமான குணகத்தை வந்து எங்களுக்கு தாக்க வரிசையாக எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்க இயலா. சரியா? அப்போ q கேஸ்ட 1ஆம் அடுக்கு. சரியா? ஓகே, அடுத்தது செறிவுகள் ரெட்டிப்பாக்கப்படுதாம். அந்த டைம் தாக்க வீதம் வந்து மாறப்போகுது. அப்போ 2p கேஸ் ட 2ஆம் அடுக்கு q கேஸ் ட 1ஆம் அடுக்கு. சரியா? ஓகே, இதை வந்து நான் 2 மெத்தடில் செய்கிறேன். ஒன்று வந்து ஷார்ட் மெத்தட், அதை வந்து எம்சிக்யூக்கு செய்கிறதுனால எம்சிக்யூக்கு தான் செய்யணும். கட்டாயம் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறது வந்து எஸ்ஐக்கு கட்டாயம் அப்படி தான் செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சோம் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். சரி, இப்போ நான் 2 வந்து 1ஆல் பிரிக்கிறேன். 2 வந்து 1ஆல் பிரிச்சாண்டா r டேஷின் கீழ் r சமன்
2p கேஸ் இன் கீழ் p கேஸ் முழுவதின் 2ஆம் அடுக்கு அதுக்கப்புறம் வரும் என்ன இங்கே 2q கேஸ்னு வந்திக்கணும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் 2q கேஸ் சாரி 2q கேஸின் கீழ் q கேஸ் முதலாம் அடுக்கு சரியா ஓகே அப்போ இதை வந்து சுருக்கினா என்ன வரும் ஆர் டேஷின் கீழ் ஆர் சமன் 2இன் வர்க்கம் தர 2 ஆகவே வரும் ஆர் டேஷ் சமன் 8r வரப்போகுது இதை வந்து இதை விட லேசான மெத்தடில் நான் செய்கிறேன்டா எப்படி செய்வேன்டா 2 மடங்கு தானே சரியா அப்போ 2 மடங்குண்டா 2 வர்க்கம் சரியா 2 அதை வரிசை வந்து தாக்க வரிசை வந்து 2ன்றதால 2 மடங்குட செறிவிட 2ஆம் வரிசை அப்படின்னு போடுவேன் அதே மாதிரி இது 2 மடங்கு செறிவிட முதலாம் வரிசைன்னு போடுவேன் ஆகவே இது 2ஐயும் பெருக்கினேன்டா 2இன் வர்க்கம் தர 2இன் உண்டு பெருக்கினேன்டா வாரது வந்து 8ஆ வரும் 8 வந்து 8 மடங்கு ஆரம்ப தாக்க வரிசையை விட அதிகமாக காணப்பட போகுது சரியா ஓகே இப்படியும் செய்யலாம் சரி இப்படி 2 மாதிரியும் செய்யலாம் இதுக்கு வந்து 3rd ஆன்சர் சரியான ஆன்சராக வரும் சரி 11வது கேள்வி இப்படி 4 சேர்வைகளை தந்துட்டு ஆல்கோஹால் சேர்வைகளை பின்வரும் சேர்வைகளில் நீரில் கரைதிறன் அதிகரிக்கும் சரியான வரிசையை தருவது சரியான வரிசை கரைதிறன் அதிகரிக்கிற சரியான வரிசையை கேட்குறாங்க சரி இப்போ இப்படியான சேர்வைகளில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆர் கூட்டம் வருது அப்படின்ட்டா கார்பன் சங்கிலி வருது அதுக்கு போகிறோம் OH வருது சரியா இதுக்கு செல்வோம் இந்த ஆர் பகுதிக்கு செல்வோம் முனைவாக்கம் அற்ற பகுதின்னு சரியா இந்த பகுதிக்கு செல்வோம் என்ன முனைவாக்கம் உள்ள பகுதின்னு செல்வோம் சரியா இந்த முனைவற்ற பகுதி தானே இந்த முனைவற்ற பகுதி கூட சரியா கூட கரைதிறன் குறையும் கூட கரைதிறன் குறைய போகுது சரியா இந்த முனைவற்ற பகுதி வந்து என்ன செய்யும் பெருசாக கரைதிறன் குறையும் அதே ஒப்போசிட்டா முனைவு உள்ள பகுதி வந்து கூட முனைவு தன்மை கூட கரைதிறன் வந்து என்ன செய்யும் கூடும் சரியா முனைவு உள்ள பகுதி கூட கரைதிறன் கூட போகுது சரி இப்போ இங்கே பாருங்களேன் இங்கே பரப்புகளை வச்சு தான் பார்க்கணும் இப்போ பாருங்க உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க கார்பன் சங்கிலியிட கிளைகள் கூட பரப்பு குறையும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சரியா கார்பன் சங்கிலியில் பிணைப்புகள் கூட கிளைகள் கூட பரப்பு வந்து குறையும் இங்கே பாருங்க இங்கே வந்து கிளைகள் இல்லை ஆகவே இதுக்கு தான் மேக்சிமம் பரப்பு காணப்படுது இதில் வந்து ஒரு கிளைக்கு இங்கே கிளை 2 பிரிஞ்சு போகுது ஆகவே இதுக்கு வந்து இதை விட பரப்பு குறைவும் இங்கே வந்து 3 கிளைகள் காணப்படுது ஆகவே இதுக்கு நல்லாவே பரப்பு குறைவாக காணப்படும் சரியா ஓகே அப்போ பரப்பு குறைய என்ன நடக்கும் முனைவற்ற பகுதி குறைய போகுது சரியா அதை தான் சொல்ல வராங்க அப்போ பரப்பு குறைய முனைவற்ற பகுதி குறையும் முனைவற்ற பகுதி குறைஞ்சண்டா கரைதிறன் கூட போகுது முனைவற்ற பகுதி குறைஞ்சண்டா கரைதிறன் கூட போகுது அப்படி பார்த்தேன்டா ஏயை விட பிக்கு வந்து கரைதிறன் கூட பியை விட சிக்கு கூட சரி அடுத்து நீயே யோசிச்சலாம் டி வந்து எங்கனே வரும்ண்டு டிக்கு வந்து எப்படியுமே பரப்பு கூட சரியா சியை விடையும் கூட பியை விடையும் பரப்பு கூட ஆனால் டியில் பாருங்க 2 OH கூட்டம் தந்திக்கு அதாவது முனைவுள்ள பகுதி 2 தந்திக்கு சரியா முனைவுள்ள பகுதியில் 2 வந்திக்கு ஹைட்ரஜன் பிணைப்பு நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பு ஒரு சேர்வை வந்து நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்தக்குள்ள தான் அது நீரில் கரையும் சரியா நீரில் வந்து கரைகிறதுக்கு வந்து நீரோட ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்தும் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து டி வந்து நீரோட 2 இடத்துல ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்திடும் அப்படியே இல்லையா இங்கே பாருங்கள் இங்கேயும் ஏற்படுத்திடும் இங்கேயும் ஏற்படுத்திடும் ஸோ இதுக்கு வந்து சியை விட அதிக அளவு கரைதிறன் காணப்படும் சரியா இப்படி 2 இடத்துல வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்தியலும்ன்றதால சியை விட அதிக அளவு டி வந்து நீரில் கரையக்கூடியதாக காணப்படும் ஆகவே கரைதிறன் நல்லாவே கொண்டது டி சரி அப்படி பார்த்தோம்டா ஏபிசிடி அப்படின்ற ஆர்டரில் வரும் ஆகவே 3வது ஆன்சர் வரும் சரி 12வது கேள்வி பார்ப்போம் கூற்று கேள்வி
குறித்த வெப்பநிலையில் CuOH2 திண்மம் அதன் அயன் கரைசலுடன் சமநிலையில் உள்ளது. இக்கரைசலின் மீது மேற்கொள்ளப்படும் பரிசோதனை முடிவுகளில் தவறானவை அப்படின்னு கேட்குறாங்க. சரி பார்ப்போம். அதில் கூற்று இப்போ வந்து CuOH2 திண்மம் வந்து அதோட கரைசலோட சமநிலையில் இரண்டா, அது எப்படி வரும்? திண்மம் பிரிகை அடைஞ்சு Cu2 + aqueous அதோட 2 OH - aqueousனு வரப்போகுது. சரியா? ஓகே. இப்போ இதன் கரைசலினுள் NaOH சேர்க்கும் போது சடுதியாக IP அதன் KSPயிலும் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், IP வந்து எப்போ KSPயை விட அதிகரிக்குமோ அப்போ வீழ்படிவு ஏற்படும். சரியா? ஓகே. அப்போ அதுக்கான ரீசன் தான் இங்கே செல்லிக்கு இங்கே பாருங்களேன், NaOH போடக்குள்ள என்ன நடக்கும்டா, OH- செறிவு அதிகரித்து போகுது. OH- செறிவு சமநிலையில் அதிகரித்து போகுது. ஸோ KSP வந்து வெப்பநிலையை தவிர வேறு ஒன்றாலே மாற்றிடலாம். சரியா? இப்போ மாறா வெப்பநிலையில் KSP மாறிலி. அப்போ KSPயை வந்து மாறாமல் பேணணும்டா என்ன செய்யும்டா, சமநிலையை இடதுபுறமாக நகர்த்தணும். சரியா? சமநிலையை வந்து இடதுபுறமாக நகர்த்தணும். ஆகவே சமநிலை வந்து என்ன செய்யும், பின்னோக்கி நகரும். ஓகே. அப்போ சடுதியாக IP அதிகரித்தோம். அப்போ அதை குறைச்சிறதுக்கு வந்து தாக்கம் வந்து பின்னோக்கி நகரும். அப்போ அந்த கூற்று வந்து சரியாக வரும். ஓகே. அடுத்த B, அதன் கரைசலினுள் NaOH சேர்க்கும் போது கரைசலில் உள்ள Cu2+ அயன்களின் மூல் அளவு குறைவடையும். அது சரியா? OH- வந்து அதிகரித்தது, அதை குறைக்கும் முகமாக பின்னோக்கி நகரும். சமநிலை பின்னோக்கி நகர்றதால Cu2+ அளவு வந்து குறைய போகுது. சரியா? Cu2+ அளவு குறைய போகுது. ஆனால் உங்களுக்கு யோசிச்சலாம், மறுக்கணம் OH- வந்து இந்த அளவுக்கே தானே வருது, அப்போ ஏன் Cu2+ வந்து இந்த அளவை விட குறையணும்? Cu2+ வந்து மறுக்கணம் குறைஞ்சண்டா KSP வந்து குறையும் தானே அப்படின்னு யோசிச்சலாம். பாருங்கள், KSP Cu2+ aqueous அடுத்தது OH- aqueous 2ஆம் அடுக்கு, இத்தனை கோவை. இதில் பாருங்களேன், இப்போ OH- செறிவு அதிகரிச்சது சடுதியாக. அப்போ குறைச்சிரும். அப்போ குறைச்சிறதுக்கு வந்து தாக்கம் வந்து பின்னோக்கி நகருது. பின்னோக்கி நகர்ந்து OH வந்து ஏற்கனவே உள்ள அளவை அடைஞ்சண்டா என்ன செய்யும், அந்த டைம் வந்து Cu2+ வந்து ஏற்கனவே இருந்ததை விட குறைஞ்ச செறிவில் தான் காணப்படும். அப்போ Cu2+ வந்து நல்லா குறையுது, OH- வந்து இருந்த அளவுக்கே வருது. அப்போ KSP வந்து குறைஞ்சிக்கும். சரியா? எங்களுக்கு வந்து அந்த நிலை இங்கே நடக்குதுல்ல, என்ன நடக்குறேன்டா, OH- செறிவு அதிகரிச்சது, ஆனால் குறையக்கொள்ள இருந்த நிலைக்கே வராது. சரியா? அதை விட கொஞ்சம் கூடின நிலையில தான் சமநிலை அடையும். சரியா? அப்போ OH- சடுதியாக கூடிட்டு குறைஞ்சாலும் ஏற்கனவே இருந்த சமநிலை அடையாது, அதை விட கொஞ்சம் அதிகமான அளவில் தான் OH- காணப்படும். ஆனால் Cu2+ வந்து குறையும். அப்போ அதில் 2 பெருக்கம் வந்து KSPயை வந்து என்ன செய்யும், சமப்படுத்தும். ஓகே. அப்போ வந்து மூல அளவு வந்து குறையும் அப்படின்றது சரி. அடுத்தது C, அதன் கரைசலின் pHஐ குறைவடைய செய்யும் பொழுது கரைதிறன் குறைவடையும். சரி, இப்போ பார்ப்போம். pHஐ வந்து குறைவடைய செய்கிறதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு வந்து கரைசலில் வந்து நாங்கள் என்ன சேர்ப்போம், அமிலத்தை சேர்ப்போம். சரியா? H+ சேர்க்க போகிறோம். அந்த H+ சேர்த்தாண்டா கரைசல்லேருந்து என்ன செய்யும், H2O அகற்றப்படும். இந்த OH- வந்து H2O அகற்றப்பட போகுது. அப்போ கரைசலில் வந்து OH- குறையும். OH- குறையிறதால தாக்கம் வந்து முன்னோக்கி நகர்ந்து இந்த OH- சமநிலையை வந்து பேணுறதுக்கு பங்களிப்பு செய்யும். சரியா? அப்போ வந்து என்ன செய்யும், OH- குறையிறதால தாக்கம் வந்து முன்னோக்கி நகருது. ஆகவே கரைத்திறன் வந்து குறைவடையாது, கரைத்திறன் வந்து அதிகரிக்கும், கூடும். கரைத்திறன் வந்து என்ன செய்யாது, குறைவடையாது. அடுத்தது, அதன் கரைசலின் pH அதிகரிக்கப்பட்ட பின்னர் புதிய சமநிலையில் கரைசலில் உள்ள Cu2+ OH- செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் 1:2 காணப்படும். அது கூற்று பிழை. சரியா? இப்போ கரைசலில் வந்து pH அதிகரிச்சிடும். சரியா? நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான். இப்போ கரைசலில் வந்து ஃபஸ்ட்டாக NaOH சேர்க்கக்குள்ள எப்படி இருந்துச்சு, கூடிச்சு தானே, அதே மாதிரி தான். இப்போ NaOH கரைசலில் வந்து pHஐ வந்து அதிகரிச்சிருந்தா என்ன நடக்கும், நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக OH- சேர்க்குறோம்.
OH மைனஸை சேர்த்தாண்டா என்ன நடக்கும்? சமநிலையில் OH மைனஸ் கூடுது, அப்போ Cu2+ வந்து குறையும். அப்போ ரெண்டும் 1:2 விகிதத்தில் காணப்படுமா? இல்லை, 1:2 விகிதத்தில் அதுக்கப்புறம் காணப்படாது. ரெண்டும் வந்து பெருக்கம் வந்து KSPயை சமப்படுத்துறதுக்காகத்தான் போட்டியிடும் இல்லாமல் ரெண்டும் வந்து 1:2 சமநிலையில் வந்து காணப்பட மாட்டாது. சரியா? செறிவுக்கு இடையிலான விகிதம் வந்து 1:2 காணப்படாது. எப்போ காணப்படும்டா? தூய நீரில் மட்டும்தான் காணப்படும். 1:2 விகிதம் எப்போ காணப்படும்? தூய நீரில் மட்டும்தான். தூய நீர்ண்டா எப்படின்டா, இந்த OH மைனஸையோ Cu2+ஐயோ எந்த ஒரு காரணிகளும் எந்த ஒரு காரணிகளும் பாதிக்காத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் என்ன நடக்கும்? இந்த Cu2+டையும் OH மைனஸ்டையும் செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் வந்து 1:2 காணப்படும். மற்ற நேரம் அவ்வளோத்துலேயும் வந்து இப்படி காணப்பட மாட்டாது. சரியா? ஓகே, அப்போ இந்த கூற்று வந்து பிழை. ஆகவே இதுக்கு வந்து தவறானது தான் கேட்டீங்க. ஆகவே 3rd ஆன்சர் வரும். சரி, 13வது கேள்வி கேஸஸ் சம்பந்தமானது. வாயுக்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எவை அப்படின்னு கேட்டீங்க. சரி, கூற்றை பார்ப்போம். விறைத்த கொள்கலம் ஒன்றில் உள்ள குறித்தளவு இலட்சிய வாயுவின் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது அமுக்கம் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைவது அலகு பரப்பளவில் நிகழும் மோதல்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மட்டுமாகும் அப்படின்னு சொல்லி. ஓகே, விறைத்த பாத்திரம், விறைத்த கொள்கலன்றது சொல்லி. ஆகவே கனவளவு என்ன செய்யாது? கனவளவு மாறாது. கனவளவு என்ன செய்யாது? மாறாது. ஆனால் என்ன செய்கிறாங்க? வெப்பநிலை அதிகரிச்சுறாங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறதால மூலக்கூறுகளோட இயக்க சக்தி என்ன செய்ய போகுது? வாயு மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அதிகரிச்சும். வாயு மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அதிகரிக்கிறதால அந்த பாத்திரத்தில் சுவரில் மோதுற எண்ணிக்கை, மோதுகை மீடிரண்டும், மோதுகை ஒரு செகண்டில் நடக்கிற மோதுகைகளோட எண்ணிக்கை, மோதுகை மீடிரன் வந்து அதிகரித்த போகுது. அது மட்டுமா அதிகரிச்சும்? இல்லை. சரியா? அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு, அப்படி தானே? பரப்பு வந்து மாறல. இங்கே விரைத்த பாத்திரம்ன்றதால மாறல. அப்போ அமுக்கம் வந்து அதிகரிச்சுது. அது மட்டும் அதிகரிச்சா போதா? அமுக்கத்தோட சேர்த்து விசையும் அதிகரிச்சும். சரியா? அதாவது பெய்த்து சுவரோட மோதிர எண்ணிக்கையை மட்டும் அதிகரித்தா மோதிர ஃபோர்ஸும் அதிகரிச்சும். சரியா? மோதிர விசையும் அதிகரித்த போகுது. ஆகவே அது மட்டும்ன்றது பிழையான கூற்றாக வரும். சரியா? ஓகே, அடுத்தது பி கூற்று. மாறா அமுக்கத்தொகுதி ஒன்றிலுள்ள குறித்தளவு இலட்சிய வாயுவின் தனி வெப்பநிலை, மாறா அமுக்கத்தொகுதி ஒன்றிலுள்ள குறித்த இலட்சிய வாயுவின் தனி வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கனவளவு அதிகரிக்கின்ற போதிலும் அலகு பரப்பில் மோதும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாற்றம் அடைவதில்லை. சரியா? அலகு பரப்பில் மோதுற இப்போ பாருங்களேன், PV = nRT. இதில் இப்போ குறித்த வாயுன்றதால எண் மாறாது, அகில வாயு மாறிலி மாறாது. இங்கே வந்து சொல்லிடுறாங்க அமுக்கம் மாறலண்டு. அப்போ வந்து கனவளவு வந்து வெப்பநிலைக்கு நேர்விகித சமம். சரியா? இப்போ வெப்பநிலை அதிகரிச்சுறாங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறதால கனவளவு அதிகரிச்சும். கனவளவு அதிகரிக்கிறதால என்ன செய்யும்டா? அடர்த்தி குறைய போகுது. அப்படி தானே? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, அப்படி தானே? அப்போ கனவளவு திணிவு மாறாது. அப்போ அடர்த்தி வந்து குறையும், கனவளவு கூட குறையும், அப்படி தானே? ஓகே, அப்போ அடர்த்தி குறைஞ்சண்டா என்ன செய்யும்? அலகு பரப்பில் மோதிர மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக குறைய போகுது. சரியா? அப்போ ஒரு பரப்பில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து 30 மூலக்கூறுகள் மோதி கொண்டுச்சுட்டா 30 முறை. இப்போ வந்து 30 மூலக்கூறுகள் வந்து மோதாது, 15க்கு இல்லாட்டி 10க்கு குறைஞ்சிக்கும். சரியா? அதை தான் சொல்ல வராங்கன்னா அடர்த்தி வந்து குறையிறன்றது அதுதான். சரியா? அப்போ வந்து கனவளவு கூட கூட அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைஞ்சண்டா அலகு பரப்பில் நிகழ்ச்சி மோதிர மூலக்கூறுகள் எண்ணிக்கை வந்து குறைய போகுது. சரியா? ஓகே, அப்போ குறையும். இங்கே மாற்றம் அடைகிறாதுன்னு சொல்கிறதால பிழை. அடுத்தது, குறித்த வெப்பநிலையில் நிலையான மேற்பரப்பு ஒன்றில் மோதி திரும்பலடையும் இலட்சிய மெய் வாயுக்களின் கதிகள் அவற்றின் ஆரம்ப கதிகளிலும் வேறுபட்டவை. சரியா? இப்போ ரெண்டுக்கும், இலட்சிய வாயுக்கும் மெய்வாயுக்கும் இடையில் உள்ள பிரதான வித்தியாசங்கள் ஒன்று தான் பருமன். சரியா? இலட்சிய வாயுக்கு வந்து மூலக்கூற்று பருமன் இல்லை. மூலக்கூற்று பருமன் இல்லாததால் அதுக்கு வந்து மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை இருக்காது. ஒரு சுவரில் மோதினண்டா சக்தி இழப்பு ஏற்படாது இலட்சிய வாயுக்களுக்கு.
லட்சிய வாயுக்கள் வந்து சுவரில் மோதினட்டா அதே விசையோட பின்னதைச்சும் சரியா, அதே வேகத்தோட பின்னதைச்ச போகுது. ஆனால் இதே மெய்வாயுக்கள் வந்து அப்படி இல்லை. மெய்வாயுக்கள் வந்து எப்படியானது, அதுக்கு வந்து பருமன் காணப்படும். பருமன் காணப்பட்டானே என்ன நடக்கும், பெய்த்து மோதினா அதே வேகத்தோட பின்னதைக்காது, அதை விட குறைஞ்ச வேகத்தோடு தான் பின்னதைக்க போகுது சரியா. அப்போ சக்தி வந்து அங்கே இழப்பு ஏற்படும் சரியா. மெய்வாயுக்களில் வந்து சக்தி இழப்பு ஏற்படும். ஆகவே இங்கே வந்து என்ன சொல்லிக்கி, அவற்றின் ஆரம்ப கதிகளிலும் வேறுபட்ட வேண்டு ஷுவராக மெய்வாயுக்களுக்கு வந்து ஆரம்ப கதிகளில் வேறுபாடிக்கும், ஆரம்ப கதியை விட 2வது வார கதியை விட ஆரம்ப கதியை விட அதுக்கப்புறம் மோதிட்டு வார கதி எப்படியுமே குறைவாயிருக்கும். ஆனால் லட்சிய வாயுக்கு வந்து அப்படி இல்லை, அதே கதியோட பின்னதிக்க போகுது சரியா. அப்போ அப்படி பார்த்தோண்டா இவங்க வந்து 2க்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதால அந்த கூற்று பிழையாகுது. அடுத்தது டி கூற்று, லட்சிய வாயுக்களுக்கு மெய்வாயுக்கள் போன்று அவதி வெப்பநிலைகள் காணப்படுவதில்லை. அவதி வெப்பநிலை என்னன்னா, ஒரு வாயுவை வந்து திரவமாக்க இயலுமான அதிகூடிய வெப்பநிலை சரியா. ஒரு வாயுவை வந்து எங்களுக்கு வந்து திரவமாக்க இயலுமான அதிகூடிய வெப்பநிலைக்கு தான் செல்வோம்னா அவதி வெப்பநிலை. அந்த வெப்பநிலையில் தான் எங்களுக்கு மேக்சிமம் ப்ரெஷரை கொடுத்து திரவமாக்குறேன்டா ஆக்கிடும். அதை தாண்டினட்டா எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை வந்து என்ன செய்யலாம், திரவமாக்க இயலாம். ஓகே, அப்படியான வெப்பநிலை அவதி வெப்பநிலையில் வந்து அவதி வெப்பநிலைன்றது வந்து மெய்வாயுக்கு உரியது சரியா. எப்படியுமே ஒரு வாயுவை வந்து திரவமாக்கணும்னா கட்டாயம் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து பருமன் காணப்படணும். பருமன் காணப்பட்டால் தான் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து எங்களுக்கு வந்து கவர்ச்சி விசை ஏற்படுத்தி ஒன்றோடு ஒன்று நெருக்கி திரவமாக்க இயலும் சரியா. ஆனால் எங்களுக்கு இலட்சிய வாயுவில் வந்து எப்படின்னா, இலட்சிய வாயுக்கு வந்து பருமன் இல்லை. ஆகவே அதை வந்து என்ன நாங்கள் ஃபோர்ஸை கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அது வந்து என்ன திரவமாக்க இயலா சரியா. அப்போ அங்கே வந்து அவதி வெப்பநிலைன்னு ஒன்று காணப்படாது சரியா. அப்போ அந்த கூற்று மட்டும்தான் நீங்கள் சரி. அப்போ தவறானது வந்து ஏபிசி வரும். ஏபிசி வரதால 5th ஆன்சர் சரி. 14வது கேள்வி, இங்கே வந்து ஓர்கானிக் சர்வேன்றது வந்துட்டு பின்வரும் மூலக்கூறு பற்றி எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானவைன்னு கேட்குறாங்க. ஏ கூற்று, இம்மூலக்கூறில் உள்ள கார்பன் அணுக்கள் யாவும் ஒரே தளத்தில் காணப்படும். சரி, இப்போ ஒரே தளத்தில் காணப்படுறதுக்கு sp இல்லாட்டி sp2 கலப்பில் உள்ள கார்பன் அணுக்கள் வந்து என்ன செய்யும், ஒரே தளத்தில் காணப்படும் சரி. sp இல்லாட்டி sp2 உள்ளது வந்து நடுவில் வந்தாண்ட இப்படி ஒரே தளத்தில் காணப்பட போகுது. ஓரத்தில் sp3 வந்தாலும் அந்த அணுவும் என்ன செய்யும், sp3 வந்தாலும் என்ன செய்யும், அதே தளத்தில் தான் அந்த கார்பனும் காணப்பட போகுது சரியா. sp3 கலப்புள்ள கார்பன் சொல்லி ஓரத்தில் உள்ளது வந்து வேறு தளத்தில் காணப்படாது. அது வந்து சேர்ந்தீரது வந்து ஒரே மாதிரி தான் ஒரே தளத்தில் தான் காணப்படும். அதோடு சேர்ந்தீர ஹைட்ரஜன் அணுக்கள் தான் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஆனால் நடுவில் உள்ளது வந்து கட்டாயம் எப்படி காணப்படணும், sp இல்லாட்டி sp2 தான் காணப்படணும் சரி. ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இது sp கலப்பு, இது sp கலப்பு, sp2 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 இது sp. அப்போ இது அவ்வளவுமே ஒரே தளத்தில் தான் காணப்படும். இதுவும் ஒரே தளத்தில் தான் காணப்பட போகுது. ஆனால் இன்னைக்கு ஒரே தளம் இல்லாமல் வித்தியாசப்படுற தளத்தில் வெவ்வேறு தளத்தில் காணப்படுறது வந்து ஹைட்ரஜன் 3 மட்டும்தான். இந்த ஹைட்ரஜன் 3 வெவ்வேறு தளத்தில் காணப்பட போகுது. அது தவிர மற்ற அவ்வளவுமே என்ன செய்யும், ஒரே தளத்தில் தான் காணப்படும். ஆகவே இங்கே வந்து கார்பன் அணுக்கள் தான் கேட்டீங்க. அப்போ கார்பன் அணுக்கள் அவ்வளவும் ஒரே தளத்தில் தான் காணப்படும். அடுத்தது ABDEFGH. ABDEFGH என பெயரிடப்பட்ட அணுக்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கின்றன சரி. ABDEFGH இதில் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து நேர்கோடு 180 பாகை, இங்கனைக்கும் நேர்கோடு 180 பாகை. இங்கனைக்கு இந்த பென்சீன் அணுக்கள் வந்து எதிர் திசைகளில் காணப்படுது. இங்கே பாருங்கள், இங்கனைக்கு உள்ள கார்பன் இங்கனைக்கு உள்ள கார்பனும் என்ன எதிர் திசையில் காணப்படுது. அப்போ இதுவும் நேர்கோடு, இங்கனைக்குள்ளதுகளும் நேர்கோட்டில் தான் காணப்படுது. ஆகவே இது 6 கார்பன் அணுக்கள் வந்து எப்படி 7 கார்பன் அணுக்கள் வந்து நேர்கோட்டில் தான் காணப்படுது. அப்போ இது வந்து நேர்கோட்டில் தான் வரும். ஆகவே அந்த கூற்றும் சரி. அடுத்தது சி கூற்று, இம்மூலக்கூறு 3 வகையான CH பிணைப்புகளை கொண்டிருப்பதில்லை. இம்மூலக்கூறு 3 வகையான CH பிணைப்புகளை கொண்டிருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அது பிழையான கூற்று. இங்கே பாருங்கள் சரியா. இப்போ இதை CH3 உள்ளது எடுப்போமே, CH3 அதில் வந்து பாருங்களேன், இது வந்து CH3 உள்ள கார்பன் வந்து sp3 கலப்பு உள்ள கார்பன் சரியா. அப்போ sp3 கலப்புள்ள கார்பனோட CH பிணைப்பு ஒன்றிக்கு
அது வந்து sp3 கலப்பு கார்பனோட உருவாக்கப்பட்ட CH பிணைப்பு கொண்டது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இதில் வந்து எப்படி வந்து sp கலப்பு கார்பனோட உருவாக்கப்பட்ட CH பிணைப்பு, அது ரெண்டாவது வகை. அடுத்த பென்சீன் வளையத்தில் உள்ளது பாருங்க, அது எப்படி வருது, இங்கே பாருங்க, sp2 கலப்பு கொண்ட கார்பனோடு உருவாக்கப்பட்ட CH பிணைப்பு. சரியா, இது வந்து sp2 கலப்பு கார்பனோடு உருவாக்கப்பட்ட CH பிணைப்பு. ஆகவே இங்கே வந்து 3 வகையான CH பிணைப்புகள் காணப்படும். இங்கே வந்து கொண்டிருப்பதில்லை என்று சொல்லியிருந்தால் அந்த கூற்றை வந்து நாங்கள் பிளான் எடுப்போம். அடுத்தது, கட்டுப்படுத்தி நிபந்தனையின் கீழ் ஹைட்ரஜன் ஏற்றத்துக்கு இம்மூலக்கூறு உள்ளாகும் போது EFG அணுக்களின் பிணைப்பு கோணம் மாற்றம் அடைவதில்லை. சரியா, EFG பிணைப்பு கோணம் வந்து மாற்றம் அடையாது. கட்டுப்படுத்திய, அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், H2PDBSO4 H2PDBSO4 குயினலின் இல்லாட்டி கந்தக குயினுவோம், இல்லாட்டி குயினலின்வோம். போட்டால் என்ன நடக்கும், அல்கைனை வந்து என்ன செய்யும், அல்கீனா மாற்றும். அல்கீனா இது மாற்ற போகுது. சரியா, அப்போ அப்படி மாற்றுறதால என்ன நடக்கும்டா, இந்த சேர்வை இங்கனைக்குள்ள சேர்வை அப்படியே எப்படி மாறும்டா, CH இப்படி மாறப்போகுது. சரியா, C அதுக்கப்புறம் CH3 வரப்போகுது. அப்போ அப்படி மாறுறதால என்ன நடக்கும்டா, இது 120 பாகையாக மாறப்போகுது. 120 பாகையாக மாறப்போகுது. சரியா, அப்போ இது வந்து இப்போ இங்கே CH, அப்போ 120 பாகையாக மாறப்போகுது. இப்போ 180 இருந்தது நேர்கோட்டில் இருந்தது வந்து அப்படி மாறப்போகுது. அதே மாதிரி தான் இங்கனைக்கும் அதே மாதிரி மாறும். ஆகவே EFG அணுக்கள் வந்து எப்படி பிணைப்பு கோணம் மாறாதுன்னு சொல்லிக்கு இல்லை, பிணைப்பு கோணம் 180லேருந்து 120க்கு மாறப்போகுது. ஆகவே அந்த கூற்றும் பிழை. அப்போ வந்து இங்கே வந்து சரியான கூற்று வந்து ஏயும் பியும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி, 15வது கேள்வி. ஒரு அமில குளோரைட்டுடன் NaOH, H2O, அமோனியா என்பவற்றின் தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை. சரியா, அமில குளோரைட்டோட CH3COCl ஃபஸ்ட்டு வந்து என்ன தாக்குது, NaOH வந்து தாக்கினா என்ன நடக்கும், CH3COOH வரப்போகுது. அதே மாதிரி தான் நீர் தாக்கினாலும் அதே மாதிரி தான் வரும். சரியா, நீரும் அதே விளைவை தான் கொடுக்கும். அதே என்ன, அமோனியா தாக்கினா என்ன செய்யும்டா, CH3COONH2 வரப்போகுது. சரி, இப்போ பார்ப்போம் ஏ கூற்று. எல்லா தாக்கங்களிலும் ஆரம்பத்தில் கார்பனின் sp2 கலப்பு sp3 கலப்பு கார்பனாக மாற்றப்படும். சரியா, அந்த கூற்று சரி. சரியா, ஃபஸ்ட்டாக வந்து என்ன நடக்கும், கருநாட்ட கூட்டல் நடக்க போகுது. கருநாட்ட கூட்டல் நடக்கும். நான் ஃபஸ்ட்டாக இதை மட்டும் விளங்கப்படுத்துகிறேன். CH3COOClோட NaOHல உள்ள OH மைனஸ் வந்து அடித்தோம். அப்படி அடிச்சதால என்ன நடக்கும், இப்படி இது டபுள் பொண்டில் உள்ள சிங்கிள் பொண்ட் வந்து ஆக்சிஜன் நோக்கி போகுது. அதால் CH3CO ClOH வரப்போகுது. அடுத்தது இந்த தனிச்சோடி இலத்திரன் கீழே வரக்கொள்ள குளோரின் கலண்டு போகும். அப்படி போகிறதால அடுத்து என்ன வரும், CH3COOH வரப்போகுது. சரியா, ஓகே. இங்கே பாருங்கள், அப்போ ஆரம்பத்தில் கார்பன்ட sp2 வந்து என்ன செய்யுது, இது வந்து sp2 கலப்பில் காணப்படுது ஃபஸ்ட்டாக, அதுக்கப்புறம் sp3யா இடையில மாறுது. சரியா, அப்போ ஆரம்பத்தில் வந்து sp3 கலப்பு கார்பனாக மாறுது. அப்போ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். அதே மாதிரி தான் நீருக்கும் வரும், OH வந்து இது போகிறது. அதே மாதிரி தான் அமோனியாக்கும் வரும், தனிச்சோடி இலத்திரன் பிரித்து சேர்ந்தாண்டா. சரியா, ஓகே. அடுத்தது பியில் வந்து கருநாடிகளின் தாக்க வேகம் அமோனியா விட என்னவோ வச்சுக்கிறோம், அதை விட நீருக்கு வரும் என்றவாறு அமையும் அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா, கருநாடியாக தொழிற்படுறதுக்கான கருநாடிகளில் தாக்க வேகம்
எப்படியுமே மறையேற்றம் உள்ளதுக்கு வந்து அதிகமாக காணப்படும். சரியா? இப்போ NaOHல வந்து OH மைனஸ் வருது. சரியா? மைனஸ் வாரத்துக்கு வந்து மறையேற்றத்துக்கு வந்து கருநாடியா தொழிற்படுறதுக்கான ஆற்றல், அதுக்கான நாட்டம் வந்து ஆகவே அதிகமாக காணப்படும். சரியா? NaOH அதில் வந்து முற்றாக பிரிய போது தானே NaOH வந்து வன்காரம்ன்றதால. அப்போ வந்து மறையேற்றம் OH மைனஸ் வந்து எல்லாத்தையும் விட கருநாடியா தொழிற்படுறதுக்கான ஆற்றல் வந்து எப்படி இருக்கும்? அதிக அளவாக காணப்படும். அப்போ OH மைனஸ் தான் ஃபஸ்ட்டாக வரும். அடுத்தது H2ஓவும் அமோனியாவும் பார்த்தாண்டா H2ஓவில் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட இணைஞ்சிக்கு, அமோனியாவில் நைட்ரஜன் ஹைட்ரஜனோட இணைஞ்சிக்கு. OH இதில் வந்து ஓகே எல்லாம் தனிச்சோடி இலத்திரன் காணப்படும். அதே மாதிரி அமோனியாலையும் எப்படி நைட்ரஜன் ஹைட்ரஜன் நான் ரெண்டுலேயும் ஒன்று எடுத்தேன். சரி, இப்போ மின்னெதிர்த்தன்மை பார்த்தோம்னா ஆக்சிஜனை விட அமோனியாவில் உள்ள நைட்ரஜனுக்கு வந்து இப்படி மின்னெதிர்த்தன்மை குறவு. சரியா? மின்னெதிர்த்தன்மை குறவுன்றதால தனிச்சோடியை வந்து வழங்குறதுக்கான ஆற்றல் வந்து அமோனியாவுக்கு வந்து கூடியா இருக்கும். சரியா? தனிச்சோடியை வந்து வெளியே வந்து வழங்குறதுக்கான, அதாவது கருநாடியாக தொழிற்படுறதுக்கான ஆற்றல் வந்து எப்படி இருக்கும்? நீரோட ஒப்பிடக்குள்ள அமோனியாவுக்கு வந்து கூடிய இருக்கும். ஏன்னா அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மையை வந்து குறவு. மின்னெதிர்த்தன்மை குறவுன்றதால அதில் உள்ள தனிச்சோடி இலத்திரனை வந்து விடுவிச்சுறதுக்கான ஆற்றல் வந்து அதிக அளவு காணப்படும். ஆகவே தான் அமோனியாவுக்கு வந்து தாக்க வேகம் வந்து பிடிக்கும் கூடியிருக்கும். நீர் வந்து லாஸ்ட்டுக்கு வரும். நீர் வந்து லாஸ்ட்டுக்கு வரப்போகுது. ஓகே, அடுத்தது சி. அப்போ இந்த கூற்று வந்து பிள்ளைன்னா NaOH வந்து ஃபஸ்ட்டாக வரணும். ஆகவே அந்த கூற்று பிள்ளை. அடுத்தது இவ்வெல்லா தாக்கங்களிலும் sp3 கலப்பு கார்பன் லூயி அமிலமாக ஆரம்பத்தில் தொழிற்படும். லூயி அமிலமாக தொழிற்படுற தனிச்சோடி இலத்திரனை வந்து இழக்கிறது வந்து வழங்குறது வந்து என்ன? லூயிட மூலம்னு சொல்லுவோம். சரியா? லூயிட மூலம்ன்ற தனிச்சோடி இலத்திரன் வழங்குறாக்கள். தனிச்சோடி இலத்திரங்களை பெற்றுக்கொள்றாக்களுக்கு செல்வோம் லூயிட அமிலம்னு. சரியா? அப்போ வந்து தனிச்சோடி இலத்திரனை இங்கே பெறுறது வந்து இங்கே sp3 கலப்பு கார்பன் இல்லை, sp2 கலப்பு கார்பன். சரியா? sp3 கலப்பு கார்பன் இது. sp3 கலப்பு கார்பன் வந்து இங்கே ஒன்றும் செய்யாது. sp2 கலப்பு கார்பன் தான் என்ன செய்ய போகுது? லூயிட அமிலமாக இங்கே ஆரம்பத்தில் தொழிற்படும். ஆகவே அந்த கூற்றும் என்ன? பிழையாக வரும். சரியா? ஓகே, அடுத்தது இவ்வெல்லா தாக்கங்களிலும் முதலாம் படித்தாக்கம் கருநாட்டல் கூட்டல் தாக்கமாக அமையும். அந்த கூற்று சரி. சரியா? இது அவ்வளோத்துலையுமே கருநாட்ட கூட்டல் நடக்கும், அதுக்கப்புறம் பிரதியீடு நடக்கும். சரியா? கருநாட்ட கூட்டலை தொடர்ந்து பிரதியீடு நடக்க போகுது. சரியா? ஓகே, அப்போ டியும் டி சரி. டி சரியாண்ணா? டி ஓகே, ஏயும் டியும். அப்போ இதுக்கு 4th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். ஓகே ஓகே, நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் பேப்பரை வந்து முடிச்சிடும். இதால் நீங்கள் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து படித்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சரி படித்து கொண்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்காக போடலாம். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் என்ன சரி என்ன சரி கேட்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரை போட்டிடுறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.